அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 133, குறள் எண் 1322. ஊடல் உவகை. ஊடலில் தோன்றும் சிறுநுனி நல்லளி வாடினும் பாடுபெறும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஊடல் ஏதுவாக நாங்கள் தோன்றுகின்ற சிறிய துணி தன்னால் காதலர் செய்யும் நல்ல தலையெளி வாடுமாயினும் பெருமை எய்தும். இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். ஊடுதலால் உண்டாகின்ற சிறிய துன்பம் காதலர் செய்கின்ற நல்ல அன்பு வாடிவிட காரணமாக இருந்தாலும் பெருமை பெறும். என்ன அற்புதமாக அந்த காதலியை சொல்கிறார் பார்த்தீங்களா? ஊடலிலும் அந்த அன்பு வாடிவிடாது அப்படின்னு சொல்கிறார். தேவைப்படவும் எழுதியிருக்கார். அந்த மாதிரி எப்படி அற்புதமாக எழுதியிருக்கிறாரு. அடுத்த குறளை பார்ப்போம். அதிகாரம் 9, குறள் எண் 82. அறத்துப்பாலில் வருதுங்க. அதாவது விருந்து உண்ணாமைன்னு வரும். விருந்து, அது இந்த குறள். விருந்து புறத்தா தான் சுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் அன்று. அதாவது தேவப்புலவர் திருவள்ளுவர், விருந்தினராக வீட்டில் வந்தவர்கள் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று என்கிறார். ஒரு விருந்தினர் வந்துவிட்டார் என்று வீட்டுக்கு வைத்துக் கொள்வோம். அவரை வெளியிலே புறத்தே வைத்துவிட்டு நாம் அதாவது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அவரை வெளியே விட்டுவிட்டு அவங்களை நாம் உண்பது நல்லதல்ல. விருந்தோம்பலை பற்றி சொல்கிறார். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. வாழ்க்கை துணை நிலத்தை சொன்னார், இப்போ அன்புடைமையை சொன்னார், அதுக்கடுத்து இப்போ விருந்தோம்பலை சொல்கிறாரு. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு குறளையும் நான் இது முக்கியமான குறள், அதையும் சொல்கிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஊழ் காரணமாக ஒரு செயல் செய்ய முடியாவிட்டாலும் அந்த கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அதனை செய்து முடிக்கலாம் என்கிறார். தெய்வத்தால் அதாவது இறைபக்தியால் ஆகா முடியாவிட்டாலும் நாம் அதனை நம்முடைய முயற்சியாலும் கடின உழைப்பாலும் செய்யலாம் என்று சொல்கிறார். என்ன அற்புதமான குறள் பாருங்கள். இப்போ நான் தெய்வபக்தி இறைபக்தி உடையவன் தான், நான் பாஸ் பண்ணிடணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்காமலே நான் விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காயை உடைச்சேன்னு வைங்க, விநாயகா என்னை எப்படியாவது இந்த வருஷம் பாஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு போட்டு தேங்காயை உடைச்சேன்னு வைங்க, எப்படி நம்மளுக்கு பலன் தரும்? நம்ம தான் படிக்கவே இல்லையே, இன்னும் எழுதவே இல்லையே, எப்படி கொடுக்க முடியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய ஆராய்ச்சி கூடமே ஒரு ஆராய்ச்சி கூடம் வைத்திருந்தார். அந்த ஆராய்ச்சி கூடமே எரிந்து முழுவதும் சாம்பலாயிற்று. அவர் ஒரு தியரிலாம் வச்சுருப்பார்ல, அதில் என்ன ப்ராக்டிக்கல் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் அவர் சிரித்து கொண்டே மறுபடியும் அது கண்டுபிடிக்க முயன்றார். அதை கண்டுபிடித்து விட்டார். யார்? தாமஸ் ஆல்வா எடிசன் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் மின்விளக்கை கண்டுபிடித்து விட்டார். அதனால்தான் மதுரை மாநகரமே தூங்கா நகரம் என்று பெயர் பெற்றுகிறது. நாம் நினைத்து கொள்வோம். உலகமே இரவில் பகலாக காணப்படுவதற்கு காரணமே தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை மறக்க முடியாது, தாமஸ் ஆல்வா எடிசனை. அதனால் நம்ம விடாமுயற்சி இருக்கணுங்க, கடின உழைப்பு இருக்கணுங்க. அப்படி இருந்தவங்க தான் கலெக்டராக வர முடியும், அல்லது டாக்டராக வர முடியும், அல்லது பெரிய மென்பொருள் இன்ஜினியர் மின்பொருள் பொறியாளராக வர முடியும். அதற்காக தொடர் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அவசியங்க. அது இல்லைன்னா மனிதன் வாழ முடியாதுங்க. மனிதன் வாழ்வதற்கு
இந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மிக மிக இன்றியமையாது. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.